வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு பலர் இந்த சைனஸ் பிரச்சனை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு ஏதாவது உணவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது. நிறைய சைனோசைட்டிஸில் என்ன காரணம்னு பார்த்தா அலர்ஜியாக தான் நிறையா பேர் சொல்லுவாங்க. என்ன விதமான தொந்தரவுகள்னு பார்த்தோம், சிம்டம்னு பார்த்தோம்னா காலையில் எழுந்த உடனே எனக்கு அடுக்கு தும்மல் அப்படிம்பாங்க. தொடர்ச்சியாக தும்மல் வருது சார், எங்கேயாவது பக்கத்தில் போனால் கூட ஒரு டஸ்ட் இருந்தால் கூட எனக்கு தும்மல் வந்துடுதுங்கிறாங்க. வேறு ஒரு குளிர்ந்த நீரை காலையில் தொட்ட உடனேயே எனக்கு என்ன ஆகுது, ஸ்னீசிங் கண்டினியூஸாக வருது. அப்புறம் மூக்கு ஒழுகுதல், அப்புறம் இங்கெல்லாம் எனக்கு நீர் கோர்த்து அப்படியே ஒரு பாரமாக ஷைனிங்காக கனமாக இருக்குது அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவலி அடிக்கடி வருதும்பாங்க. சைனஸ் சும்மா தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுலேருந்து வெளியவே வர முடியல, பெரிய அந்த ப்ராப்ளம் இருக்கும்பாங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அலர்ஜினால் வரக்கூடிய சைனோசைட்டிஸ், தும்மல், மூக்கு ஒழுகிறது, தலைபாரம் இதெல்லாம் இருக்குதோ அவங்க கொஞ்சம் அவங்க உணவில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டால் ரொம்ப ஈஸியாக இதிலேருந்து பெர்மனண்ட்டாகவே வெளியே வந்துடலாம். அது என்ன மாதிரி உணவுகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுலேயும் பார்த்திங்கன்னா எது அலர்ஜி உண்டு பண்ணும் அப்படின்னா புரதச்சத்து தான் ரொம்ப அதிகமாக அலர்ஜி உண்டு பண்ணும். அதுலேயும் எதில் உள்ள புரதச்சத்துக்கள் அப்படின்னா அசைவத்தில் உள்ள புரதச்சத்துக்கள் தான் நம்மளுக்கு நல்லதில்லை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு. குறிப்பாக பால் மற்றும் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை ஒரு குளிர்காலத்தில் ஒருத்தங்களுக்கு இல்லை ஒரு ரெய்னி சீசனில் எனக்கு நிறையா இந்த மாதிரி பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னா அந்த பீரியட்லேயாவது அவங்க அதை அவாய்ட் பண்ணிடணும். பால் மற்றும் பால் பொருட்கள்னு அப்போ என்னது, பால், என்ன சொல்கிறது, மோர், தயிர், வெண்ணெய், வேறு ஈவன் சீஸ், அப்புறம் பால்லேருந்து தயார் பண்ணக்கூடிய இனிப்பு வகைகள் இதெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். நெய் எடுத்துக்கலாம், ஏன்னா நெய் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இட்ஸ் அ பியூர்லி எ ஃபேட். அப்போ இந்த வெள்ளை கலரில் உள்ள ஒரு போர்ஷன் தான் பாலில் உள்ள கெசின் அப்படிங்கிற ஒரு புரதச்சத்து தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நிறைய பேருக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ இதை கொஞ்சம் நம்ம தவிர்த்திடணும். இது மட்டும் அல்லாமல் ஆர்டிஃபிஷியல், அதாவது செயற்கையாக என்ன சொல்கிறது, நிறமிகள் சேர்க்கப்பட்ட உணவு வகைகள், பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், ப்ராசஸ்டு ஃபுட்டு, ரெடி டு ஈட், என்ன சொல்கிறது, ஒரு டின்னில் இருக்கும், ஒரு பேக்கெட்டில் இருக்கும், இந்த மாதிரி கலர் பொடி, எசன்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியலாக எதெல்லாம் சேர்த்துருக்காங்களோ உணவு கெட்டு போகக்கூடாதுன்னு அந்த மாதிரி உணவுகளையும் அவர்கள் அறவே தவிர்க்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் பாடி அக்செப்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால அது அப்படியே திருப்பி அலர்ஜியாக நம்மளுக்கு கொடுக்குது. இதெல்லாம் ஒரு கெமிக்கல்ஸ். அப்போ இதெல்லாம் நம்ம உடலுக்கு நல்லதல்ல. அப்போ இந்த மாதிரி ஜங்க் எல்லாம், ஜங்க் அப்படின்னா குப்பைன்னு இல்லையா, எஸ், இந்த மாதிரி குப்பைகளெல்லாம் நம்ம அறவே பக்கத்துலேயே போகக்கூடாது எப்பயுமே. இதையும் தவிர்த்து விட வேண்டும். இது மட்டும் அல்லாமல் ரொம்ப லேட் நைட்டில் ரொம்ப புளிப்பான பழங்களை அந்த பீரியடில் மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் போதும், மித்த நேரம் சாப்பிட்டுக்கலாம். இதை கொஞ்ச காலத்துக்கு அவங்க தவிர்த்துட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அப்புறம் இதெல்லாம் எதில் கலந்துருக்குன்னு பாருங்கள், பேக்கரி உணவுகளில் இருக்கும். இந்த கலர், எசன்ஸ், ப்ரிசர்வேட்டிவ், இது இல்லாமல் அதில் மைதாவும் இருக்கும். அதெல்லாம் ஈஸியாக என்ன பண்ணும், ஃப்ளம்மை ஃபார்ம் பண்ணும், அலர்ஜியையும் கொடுக்கும். அப்போ இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இதிலேருந்து வெளியே வந்துடலாம். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை டாக்டர் எனக்கு முதுகு அதை செப்டம் எனக்கு ரொம்ப டீவியேட்டடாக இருக்குதுன்னு சொன்னாங்க. தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்குமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மூக்கில் உள்ள தண்டு செப்டம் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட் ரைட் இருக்க தான் செய்யும். ரொம்ப டீவியேஷன் உள்ளவங்க தான் அவங்களுக்கு இஎன்டி சொன்ன மாதிரி அவங்க கரெக்ஷன் ஏற்படும். ஸோ இதை சொல்லிக்கிட்டு நீங்கள் இதுலேருந்து எனக்கு வெளியே வர முடியாது, எனக்கு எப்பயுமே அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அப்போ இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு கொஞ்சம் என்ன பண்ணலாம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் ஜலநேத்தி அப்படின்னு ஒரு கிரியா இருக்குது. அது என்னது அப்படின்னா வெதுவெதுப்பான ஒரு உப்பு நீரால் மூக்கை கழுவுதல், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு கெண்டி மாதிரி ஒரு சின்ன ஒரு பாட் இருக்கும், அதில் அவங்க உப்பு தண்ணி சலைன் வாட்டரை பவுர் பண்ணி ஒரு மூக்கில் வச்சு வாய் வழியாக ப்ரீத்தின் பண்ண சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த மூக்குலியாக வந்துடும், கழுவிடும். அப்புறம் இந்த மூக்கில் விட்டோன்னா இந்த மூக்கில் பார்க்க மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனால் நார்மலி நான் என்ன சொல்வேன்னா, இன்டெலிஜென்ட் பீப்புள் வில் லேர்ன் இன் 2 minutesமே. அவ்வளவு எளிது. என்ன கொஞ்சம் ப்ரீத்திங் வாய் வழி வச்சுக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். இதை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆஸ்மாசிஸ் பேசிஸில் இங்கே சேர்ந்துருக்க நீரெல்லாம் இதை எடுத்துடும். இதுக்கு அடுத்து ஒரு பிராணாயாமா சொல்லி தருவாங்க, கபாலபாதின்னு. அது பண்ணும்போதும் கம்ப்ளீட்டாக அதை ட்ரெயின் அவுட் பண்ணிவிடும். அப்போ இதுக்கு பின்னால் ஒரு பெரிய சயின்ஸ், அறிவியல் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த பயிற்சிகளை யாராவது மேற்கொண்டோம் அப்படின்னா சைனஸ் பிரச்சனையிலிருந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் மூலம் எளிதில் பெர்மனண்ட்டாக நம்ம தீர்வடைய முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.